அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கார்த்திகை தூக்கி ஜெயில வச்சிட்டாங்க அந்த சாமுண்டீஸ்வரி. அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா திட்டம் போட்டபடி நம்ம கார்த்திக் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதாவது சாமுண்டீஸ்வரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. என் தங்கச்ச வந்து அந்த கார்த்திக் பைய வந்து கத்தியால குத்திட்டான், அவ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொன்னவனே, அதாவது போலீஸ்காரங்க வந்து நம்ம கார்த்திகை வந்து ஜெயில அடைச்சிட்டாங்க. அந்த சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான், கார்த்திக் ஜெயிலுக்கு போயிட்டான், இனிமேல் அந்த செங்கல் சோழ கம்பெனியை வந்து நம்ம ஏலத்துல எடுத்துடலாம். அதாவது என் புருஷன் சிவனாண்டி பேருக்கு அந்த கம்பெனியை எழுதி வச்சிடணும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா அங்க ஏலம் விடுத நேரத்துல நம்ம கார்த்திகை மாசா என்ட்ரி கொடுத்து ஏலத்தை கேட்டாரு. அந்த சந்திரா அப்படியே ஆடி போனா, ஜெயில இருந்தவன் எப்படி இங்க வந்து ஏலம் கேட்கறான் அப்படின்னு கேட்டு அது சூப்பரா இருந்தது. நம்ம கார்த்திக் அவரோட பவரை யூஸ் பண்ணி அதாவது வெளியில வந்தாரு. வெளியே வந்து ஏலம் கேட்டு அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆனாரு. அதாவது அந்த கம்பெனியை நம்ம கார்த்திக் வாங்கின உடனே தொழிலாளர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதாவது ராஜா சாரே கம்பெனியை வாங்கிட்டாரு, இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமேல் இந்த கம்பெனி லாபத்துல அவர் நமக்கு நல்லா கவனிச்சுக்கிடுவாரு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்திராவுக்கு ஒரு பெரிய அட்டி கொடுத்தாரு. அதாவது அதுக்கடுத்து அந்த சந்திராட்ட போய் நம்ம கார்த்திக் பேசுறாரு, என்ன திட்டத்தெல்லாம் முறியடிச்சு எப்படி வந்து இந்த ஏலத்துல கலந்தேன்னு பாக்குறியா, நீ லேசா நினைச்சிட்ட, அதாவது இனிமேல் தான் அந்த கார்த்திக் யாருன்னு உனக்கு காட்ட போப்புறேன், நானும் வேண்டாம் வேண்டாம் தான் ஒதுங்கி போனேன் உன் விஷயத்துல, இனிமேல் உன் விஷயத்துல நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சந்திராவுக்கு ஒரு பெரிய சவால் விடுறாரு. சூப்பரா இருக்கு. அந்த சந்திரா அப்படியே மிரண்டு போனா. அதாவது பரபரப்பா போயிட்டு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.